தட்சிணாமூர்த்தி உருவான ஞானக்கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பிரம்மாவின் புத்திரர்களான சனகர், சனந்தன், சனாதனன் மற்றும் சனத்குமாரர் ஆகியோர் உலகின் மறைவுகளையும் ஆன்மாவின் உண்மையையும் உணர ஒரு ஞான குருவை நாடி சென்றார்கள். பிரம்மாவும் திருமாலும் தங்களது கடமைகளில் மூழ்கியிருந்ததனால் அவர்களின் தேடல் சிவனை நோக்கியது. நெறியில் தவறாமல் ஞானம் தேடும் அந்த சிஷ்யர்கள் உள்ளுணர்வை புரிந்த சிவபெருமான் 16 வயது சிறுவனாக ஆலமரத்தின் கீழ் தெற்கை நோக்கி மௌன நிலையில் அமர்ந்தார். அதுவே தட்சிணாமூர்த்தி அவதாரம். எந்த வார்த்தைகளும் இல்லாமல் சின் முத்திரை மூலம் அவர்களின் உள்ளத்தில் நுழைந்து ஞானத்தின் தீபத்தை ஏற்றி வைத்தார். அவர்கள் உள்ளம் அமைதியையும் ஆனந்தத்தையும் அடைந்தது. சத்திய ஞானம் பிறந்தது. ஆலமரத்தின் கீழ் தெற்கை நோக்கி அமர்ந்து அபஸ்மாரன் எனும் அறியாமையை மிதித்து 4 கைகளில் ஞான முத்திரை, நெருப்பு, ருத்ராட்சம் மற்றும் ஓலைச்சுவடி பதித்த பரம ஞான உருவமாக விளங்குகிறார் தட்சிணாமூர்த்தி. உண்மையான குரு என்பது வார்த்தைகளில் அல்ல, அனுபவத்தின் மூலம் ஞானம் தருபவர் தட்சிணாமூர்த்தி. திருச்சி